இன்றைக்கி சீடனோட எந்த நிலைகளுக்குள்ளே ஆற்றல் இல்லாமல் திருவாயில் மட்டும் அந்த ஆற்றல், திருநாவில் மட்டும் ஆற்றல் இருந்து பேசியதாக சொல்லப்படுது. அற்புதமான நிகழ்வெல்லாம் திருச்சபையில் திருநூலில் சூட்சமமாக இறை சூட்சமாக நடந்துட்டு வருது. அதுக்கு முதல்ல அகத்திய பெருமானுக்கு திருவடி தொட்டு திருமுருகப் பெருமானை வணங்கினீங்கு அருளாசானை பேராசானை பெருங்கருணை வடிவமாம் சிவசபை சித்த மகாசபை பிரபஞ்ச சபை ஞானப்பட்டறை கைலாயம் மத்திய கைலாயம் என்கின்ற அற்புதமான நிலைகளை சித்தர்வனம், சித்தர்காடு, யோகவனம், யோகக்காடு என்கின்ற எத்துணை நிலைகள் கொண்ட நாமங்களை கொடுத்தாலும் அதையெல்லாம் தன்னகத்தே தாங்கிக் கொள்கின்ற தலம் கொண்ட உயர் இறை தலமாகிய இத்தலத்தில் அத்துணை நாம நிலைகளையும் அகத்திய பெருமானின் திருவடிகளே எத்தனை உயர் நாமம் சொல்லப்பட்டாலும் சரி, எத்தனை மகா உன்னத இறை ரகசியங்களுக்கு பாத்தியப்பட்ட தலமாக இந்த தலம் அறிவிச்சிருக்காங்க. அதை உள்வாங்கும் தலமாகவும் இது இருக்குது. உயர்வான கணங்களெல்லாம் அமர வச்சு அழகு பார்க்கின்ற அகத்தியம் என்கின்ற ஜெகத்தியமாம் ஜெகப்பிரபஞ்ச மகாமுனியாம் வருக வருக என ஆசானை அப்பனை ஐயனை அகத்திய பேராற்றலை அகத்தியமே வருக அற்புதமே வருக. ஓம் அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமக அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமோ நமக. அகதீஷாய நமக. அறுபடை திருநிலைகளை ஒரு நிலையாய் மற்றொரு நிலையையும் இணைத்து 7 படைதனை ஒருபடையாய் ஆக்கி அமர்ந்திருக்கும் அற்புத பிரபஞ்ச மகாசபையின் அருள் நாயகன் திருவடி தொட்டு வணங்கி ஏற்றமுற நல்லாசிகளை சபைக்கு வழங்கி சபையோர் யாவரும் வாழ்த்தும் சித்தனுக்கு வழங்கிய அருமுக திருத்தமிழ் கடவுளின் அடிப்பாதம் தொட்டு வணங்கி அவன் சீடன் அகத்தியன் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமோ நமக. அற்புதங்கள், அதிசயங்கள், அபூர்வங்கள் என்று வரிசையாக கூறி வருகின்ற கலியுகம் அதில் எது அற்புதம் எனில் இங்கு நடந்தேறுகின்ற ஒரு ஆசி நிலை அற்புதம் என்று உரைக்க வந்தோம் அகத்தியன் சித்தன். ஓம் அகதீஷாய நமக. அருள் அருள் என்று கூறுகின்றார்கள். பொருளில்லா அருள் வெற்று என் செய்ய. பொருள் என்பது கலியுக பொருள் அல்ல, அருளுக்குள் இருக்கும் பொருள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். அவ்வருள் பெற்றவனிடத்தில் இருக்கும் அற்புதமான பொருள் என்பது அருளிலிருந்து பெறுவது எது? அது ஞான பொருள். அஞ்ஞான பொருள்தனை உலகோர்க்கு உபதேசிக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சிவமகா வாழை சித்தனே சிவசபை ஆசானை அகத்தியன் யாம் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. நல்ல ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம். உமக்கும் இல்லாளுக்கும் மழலையர்களுக்கும் உன்னை நாடி வந்த இறை நூல் நாடி வந்த இறை நூல் நாடி உன் நாடிக்குள் அமர்ந்திருக்கும் அற்புத சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி. ஓம் அகதீஷாய நமக. காணும் பொருள்களுக்குள்ளெல்லாம் கடவுள் அமர்ந்திருக்கின்றான், காணா பொருள் நிலைக்குள்ளும் இறைவன் குடியிருக்கின்றான் என்னும் தத்துவத்தினை உலகோர் அறிந்த பொழுதும் காண்கின்ற கடவுள் வாழும் குருவாக காணா கடவுள் அவன் ஆதிரை சூட்சம நூல் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலைதனை உணர்ந்து வந்து அமர்ந்திருக்கின்ற உன் சீடர்கள் எனில் அவர்கள் பிரபஞ்சத்தின் சீடர்கள் என்று உரைக்க வந்தோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலை பெற்ற அருளாற்றல் பெற்ற சபை, அருள் பொருளாற்றல் பெற்ற சபை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொரு தமிழ் திரு ஆசிகளில் எல்லாம் கூறுகின்ற சித்தர்கள் தேவர்கள் ஒவ்வொரு நாளும் உரைக்கின்ற ஆசி நிலைகளுக்குள் இருக்கின்ற சூட்சமங்களை, அருள் தமிழால் அவர்கள் உரைக்கின்ற அற்புத ஞான உபதேசங்களை எங்கும் எவரும் எடுத்துக்காட்டு நிலைகளுக்குள்ளிருந்து கூட உரைக்க இயலாவண்ணம் ஒவ்வொன்றாய் வரிசை வரிசையாக நாள்தோறும் வந்து கொண்டு இருக்கின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அது எங்கிருந்து பெறப்படுகின்றது? அது எங்கிருந்து பெறப்படுகின்றது? அருள் என்னும் அன்பு கலந்த பொருள் ஆற்றலால் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அன்பு என்ற ஒற்றை சொல் வைத்து
லோகங்களை ஆள்கின்ற ஆற்றலை பெறலாம் என்கின்ற தத்துவம் எழுதப்பட்டிருக்கின்றது. எழுதப்பட்ட தத்துவம் சபையில் நிலைநாட்டப்பட்டு இருக்கின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அன்பினால் கட்டுண்ட அத்துணை சீடர்களும் நாடு நகரங்கள் தாண்டி அமர்ந்தும் உனதருகில் அமர்ந்தும் உன் அருள் பேழைக்குள் இருக்கும் ஆதி இறை சூட்சமத்தை உணர்ந்து உன் அருளாற்றல் கொண்ட திருக்கடல்களுக்குள் இருக்கும் அற்புத சிவனடி கண்டு அடிமுடி இரண்டையும் காண்கின்ற ஆற்றல் பெற்ற சபையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் பாக்கியவான்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அடிமுடியும் காணவில்லை என்று கூறுவார்கள். சிவத்தின் அடிமுடி காண வேண்டுமா? எம் சபைக்கு வந்து பாருங்கள், சிவத்தின் அடியையும் முடியையும் காணலாம், அங்கு அவயங்களையும் காணலாம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எங்கிருக்கின்றார் சிவம் என்று தேடி அலைவோர்களே உள்ளுக்குள் இருக்கும் சிவத்தை அடையாளம் காட்டுகின்ற சிவமகா வாழை சித்தன் தான் அச்சிவம் என்று ஆதி இறை சூட்சம நூலிலிருந்து அகத்தியன் உரைக்கின்றோம். சிந்தனை. ஓம் அகதீசாய நமக. அந்நிலை பெற்ற சபைதனிலே வாழ்த்துதல் மட்டும் பெறுகின்ற சபையாசானாக வாழ்த்துதலை மட்டும் தெரிவிக்கின்ற அற்புத ஆதி இறை சூட்சம நூலாக பெறப்பட்ட அவனுக்கென்று பெறப்பட்ட தனித்துவமாக வழங்கப்பட்ட அற்புத நூலை உலகோர்க்கு தாரை வார்த்த அவ்வாழும் குருதான் சிவம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. என் நாமம் உரைத்தால் உன் சிரசு போகும் என்று உரைத்த பொழுதும் உலகோர் உய்விக்க வேண்டும், உலகோர் நலம் பெற வேண்டும், என் நாமத்தால் என் சிரசு சென்றாலும் பரவாயில்லை என்று கூறிய பரந்தாமனுடைய கல்கி அவதாரத்தை தடுத்து நிறுத்திய ஆற்றல் பெற்ற சிவம்தான் சிவமகா வாழை சித்தன் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையை மறுபடி உரைத்த பொழுதும் மறுபடி கண்டு அவன் மேல் வராது அவன் படிநிலையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவனை கடந்து வருகின்ற அத்துணை சீடர்களும் அவன் மேல் மிதித்து செல்கின்ற ஆற்றல் வழங்கும் சபை இச்சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உணர வேண்டும், உயர வேண்டும், தெரிய வேண்டும், தேர வேண்டும், தெளிதல் வேண்டும் என்கின்ற நிலைதனை உரைத்தாயே. அறிதல், புரிதல், தெளிதல், தேறுதல் என்று அத்தேர்தலுக்குள் நின்று ஜெயிக்கின்ற ஒவ்வொருவன் அவனவனுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவன் நடத்துகின்ற அத்தகைய தேர்தலிலே அவன் தேர்ந்தெடுக்கப்படுகின்றானா இல்லை மூழ்கடிக்கப்படுகின்றானா களி சாக்கடைக்குள் என்பதை அவன்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. கை கொடுப்பான் சித்தன், கை கொடுப்பார்கள் சித்தர்கள், கை கொடுப்பான் சிவம் உள்ளிட்ட இறைகணங்கள். அவர்கள் கைகளில் விரல் இடுக்கில் உன்னுடைய ஸ்பரிசம் பட்டால் போதும் அவர்கள் மேலிழுக்க தயாராக காத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அவர்கள் ஸ்பரிசம் தொட்டும் உள்ளிழுக்கின்ற கர்ம வினையோடு நீர் கலந்திருந்தாயெனில் அதை தீர்க்கின்ற நிலைக்காக உள்ளுக்குள் இறங்கவும் தயார் நிலை கொண்ட சபைதான் கலியுக தேவசித்த சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதற்குள் இறங்கி உன்னை மேல் எழுப்புகின்ற அற்புதமான பணியைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான் அகத்தியனும் அவதார சித்தனுமாகிய சிவமகா வாழை சித்தனும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உள்ளுக்குள் இறங்கிவிட்டோம். எதற்குள் இறங்கிவிட்டோம்? களிக்குள் இறங்கிவிட்டோம். அதனை கலக்காது தெளிவு பெறாது மேல் எழமாட்டோம் இருவரும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. காணாமல் சென்றுவிடும் களி. அப்பொழுது அங்கு யார் இருப்பார்கள்? அகத்தியனும் சிவமகா வாழை சித்தனும் இருப்பார்கள். உள்ளுக்குள் இருந்தவர்கள் எல்லாம் மேல் சென்றிருப்பார்கள். அவர்களுக்கு மேல் ஒன்று இருக்கும். அது எது? அதுதான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. கலியுக தேவசித்த சபைக்குள் இறங்கி இருவரும் பணியாற்றுகின்றோம். மேல் செல்கின்ற சீடர்களுக்கு மேல் என்ன இருக்கும்? உயர் சபை இருக்கும். உயர் சபை நோக்கி யாம் வந்து கொண்டிருப்போம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உங்களுக்கும் கீழ் இறங்கி விட்டோமடா சீடர்களே, மானிடர்களே என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதுகாரும் அத்தகைய பணி நடைபெறுகின்ற காரணத்தால் தான் களிமேடையில் கலியுக தேவசித்த சபைதனிலே களிமேடையில் வந்து அமர்ந்து அகத்தியன் உரையாடுகின்ற, சிவம் உரையாடுகின்ற, திருமுருகன் உரையாடுகின்ற அற்புத நிலைதனை அதிசயமாக கண்டுகொண்டு இருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இதனை ஏற்றுக் கொள்வீர்கள் எனில் நீங்கள் சபைக்கு மேல் செல்வீர்கள். ஏற்றுக் கொள்ளவினைகளில் களிக்குள் அமர்ந்திருப்பீர்கள் என்று அகத்தியன் நிறைவு செய்கின்றோம் எம் ஆசி மொழிகளை சித்தனி. ஓம் அகதீசாய நமக. அற்புதமாக அகத்திய பெருமான் வந்து மகா ஆசி உரையை வந்து நிகழ்த்தி அமைதியாக இன்றைக்கி எல்லா வரையும் போய்கிட்டு இருக்கு. அந்த நிலையில் எல்லாருக்குள்ளேயும் பதியணும் அப்படிங்கிற நிலையில் இன்றைய நிகழ்வு வந்து நடந்துக்கிட்டு வருது.
அதனோட உயர் ஞானம் மௌனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி சத்தங்கத்தங்களையெல்லாம் குறைச்சி அப்படியாச்சும் போட்டும் எல்லா நிலைகள்லையும் முயற்சி பண்ணி பார்க்கணும். கலியுகத்தில் எல்லா ஆயுதத்தையும் கையில் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற நிலையில் அன்புங்கிற ஆயுதத்தை எப்பவுமே சபை கையில் வச்சுருக்கு. அதை இன்றைக்கி சீற்றமில்லாத உரையாக அமைதியாக அகத்திய பெருமான், திருமுருகப்பெருமான் எல்லாரும் சிவமகா வாழை சித்தனோட அந்த நிலைக்குள்ளே இருந்து அதன் தொடர் நிலையாக ஆற்றிய அற்புதமான நிகழ்வு நடந்திருக்கு. மிக அற்புதமான நிகழ்வாக எல்லாரும் ஏற்று ஒரு அற்புதமான நிகழ்வாக இன்றைக்கி முருகப்பெருமானும் ஒரு சில சூட்சமான நிலைகளை திருநூலுக்கு வழங்கியிருக்காங்க. எல்லோரும் அந்த நிலைக்கு திருவடி பணிந்து திருத்தாள் பணிந்து இன்னும் உயர் சபையும் அகத்திய பெருமான்கிட்ட அற்புதமான கேள்விகளை அன்புமயமான ஆனந்தமயமான இன்பமயமான எல்லாம் இறைவன் இந்த லோகத்தில் கொடுத்து எல்லா நிலைகளையும் கொடுத்து நம்ம காலங்களையும் நமக்கு கருணையோடு அருளி வருடங்களை அருளி இத்தனை நிலைகளையும் நம்ம ஏற்ற இறக்கங்கள் மாற்றங்களை எல்லாம் பார்த்து வந்திருக்கோம். இன்னும் ஞான சபைக்கு வந்துக்கிட்டு இங்கே எல்லாத்தையும் கொடுக்க சபை வழங்கிறதுக்கு தயாராக இருக்குது. இங்கே காலை வச்சாலே போது புண்ணியங்கள் நிறையுது, உங்கள் ஊழ்வினைகள் தீருது, நல்ல தர்ம நிலைகள் உங்கள் இல்லங்கள் சூழ்ந்து நீங்கள் தர்மம் செய்யக்கூடிய ஒரு சிந்தனைக்குள்ளே வளையத்துக்குள்ளே வாரைய அப்படிங்கிற நிலையில் பயணப்பட்டு வாரைய. அது சம்பந்தமான விஷயங்களை முதல்ல ஞான சம்பந்தமான விஷயங்களை வழிபாடுகள் சம்பந்தமான உயர் வினாக்களை எல்லாரும் கேட்கலாம். அது சின்ன பகுதியாக இருந்தாலும் சீடர்களுக்குள்ளேயும் இருந்து ஞான வினாக்களை கேட்டு மகிழலாம் அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான் ஞான சச்சங்க ஞான உபதேச ஞான பல்கலைக்கழக தலைமை பீடத்திலே அமர்ந்திருக்காரு. அகத்திய பெருமான்கிட்ட கேளுங்க. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக.